எல்லாருக்கும் வணக்கம். சுவாரஸ்யங்கள் ஆயிரம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்பது அபி. இன்னைக்கான சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ் மூலமா பாரம்பரிய உணவுகள் பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ருசியான, சுவையான, அட்டகாசமான பாரம்பரிய உணவுகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் நம்மளோட பாரம்பரியம் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது சாப்பாடு. நம் முன்னோர்கள் அதை ருசியா, சுவையா, பாரம்பரியமா, ஆரோக்கியமா சாப்பிட்டு தெம்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாம இப்போ அந்த பாரம்பரிய உணவுகளை மறந்து வெண்ணெயிலையும் டால்டாலையும் முக்கெடுத்து பாக்கெட்ல காத்தோட சேர்ந்து அடைச்சு தர உணவை சாப்பிட்டு நம்ம உடம்புலயும் காத்து மட்டும்தான் இருக்கு. ஆரோக்கியம் காத்தோட போயிடுச்சு. நாவுக்கு ருசியான பாரம்பரியமான அறுசுவை உணவுகளை பத்தி செவிக்கு ருசிக்கிறது மாதிரி அழகா சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல அறுசுவைன்னு பேசுறீங்களே, அறுசுவைனா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. நான் இப்ப சொல்றேன், ஸ்வீட், சால்ட், பிட்டர் சோர், பஞ்சன், ஆஸ்ட்ரஜன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு இதெல்லாமே தமிழ்ல அறுசுவைகளுக்கு பெயர்கள். இந்த அறுசுவை உணவுகள் சாப்பிடுறதுனால நமக்கு என்ன நல்லது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நம்ம உடல்கள்ல இருக்கிற அத்தனை இயக்கங்களுக்குமே இந்த அறுசுவை உணவு ரொம்ப முக்கிய காரணம். இந்த அறுசுவை உணவுகளை நம் முன்னோர்கள் பாரம்பரியமா சாப்பிட்டுட்டு வந்ததுனால அவங்க உடல்களும் ஆரோக்கியமா இருந்துச்சு. இந்த அறுசுவை உணவு சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இனிப்பான சுவை நம்ம மசில்ஸை பெருக்கும். புளிப்பான சுவை கொழுப்பை கொடுக்கும். கொழுப்புனா பேட் கொலஸ்ட்ரால்ல குட் கொலஸ்ட்ரால். கார்ப்பு அதாவது காரமான சாப்பாடு நம்மளோட எலும்புகளை பலப்படுத்தும். உவர்ப்பு உப்பான சாப்பாடு உமிழ்நீரை பெருக்கும். அந்த உமிழ்நீர் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்ம சாப்பிடுற ஃபுட்டும் ஈஸியா டைஜஷன் ஆகி நம்ம உடம்புக்கு நல்லதே செய்யும். துவர்ப்பு டேஸ்ட் பிளட்டை பெருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாதுளம் பழம் துவர்ப்பு டேஸ்ட்ல தான் இருக்கும். கசப்பு நரம்புகளை பலப்படுத்தும். இந்த அறுசுவை உணவும் இந்த 6 நன்மைகளை தரதுனால நம்ம மண்டையில இருக்கிற 7ஆவதா ஒரு ஆள் சந்தோஷமா சுறுசுறுப்பா இயங்குவாங்க. அவரோட பேர் தான் மூளை. இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யம் சொல்லணும்னா, நம்ம இப்ப மெசேஜ் டைப் பண்ணும் போதெல்லாம் மெசேஜ்க்கு பதில் எமோஜிஸ் கொடுப்பாங்க. சிரிச்சிட்டு இருக்கிறது மாதிரி, அழறது மாதிரி, உம்மன் இருக்கிறது மாதிரி, இந்த மாதிரி நிறைய எமோஜிஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இந்த 6 சுவையை நீங்க சாப்பிடும்போது உங்க முகமே ஒரு எமோஜி மாதிரி தான் மாறும். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பச்சை மிளகாய் கடிச்சிட்டு உங்க முகம் எப்படி மாறுது, இல்லை ஒரு புளியை சாப்பிட்டா உங்க முகம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு பாருங்க. கண்டிப்பா ஒரு எமோஜி மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த 6 சுவையுமே ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். நம்ம வீட்டுல தினம் சமைக்கிறதுல இந்த 6 சுவையும் வருமா அப்படின்னு எனக்கு டவுட்டு தான். ஆனா திருமண வீடுகள்ல இந்த 6 சுவையும் பக்காவா கிடைக்கும். அப்படியே ஒரு நீட்டா ஒரு வாழை இலை போட்டு மலை சாரல் மாதிரி தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டு அந்த இலையை அப்படியே வாஷ் பண்ணிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் பொரியல், இந்த பக்கம் சாதம், எல்லாம் அட்டகாசமா 6 சுவையிலையும் இருக்கும். வாழை இலையில இருந்தே வரேன். நம்ம பாரம்பரியமான உணவு முறை வாழை இலையில தான் சர்வ் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழை இலையிலிருந்தே அதோட நன்மைகளை பார்க்கலாம். ஜெமி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தப்போ வாழை இலையை பற்றி நமக்கு சொல்லியிருந்தாங்க. வாழை இலையில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதில் சாப்பிடும்போது என்ன கிருமிகள் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்தாலும் அதை நீக்கிட்டு நன்மையை மட்டும்தான் அந்த வாழை இலை நம்ம உடலுக்கு தரும். இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் பொரியல் 5லேருந்து ஜாஸ்தி வரைக்கும் போகும். குறைஞ்சது 5 பொரியலாக வைப்பாங்க. அதில் பிரதானமாக இருக்கிறது அவியல். இந்த அவியலை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மொத்த டேஸ்ட்டும் அந்த அவியலில் வந்தது மாதிரி தான் இருக்கும். காரம் இருக்கும், வாழைக்கால இருக்கிற துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும், கருவேப்பிலை போட்டிருப்பாங்க, அதுலேயும் துவர்ப்பு இருக்கும், உப்பு போட்டிருப்பாங்க, உப்பு இருக்கும், புளி கரைசல் ஊற்றுவாங்களான்னு அவியல் வைக்கிறவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பிரதான உணவுகள்லே 6 சுவை வந்துடுது. ப்ளஸ் நார்த்தங்காய் ஊறுகாவாக இருக்கட்டும், பச்சடியாக இருக்கட்டும், வறுவலாக இருக்கட்டும், இப்படி விதமாக அடுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம ஊர்களில் உப்புலேருந்து ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் வீடுகளில் உப்பு இலைக்கு ஓரமா வச்சிருப்பாங்க. ஸ்டார்டர் அதாவது ஸ்டார்டிங்ல என்ன டேஸ்ட்ல நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இனிப்பு டேஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி துவர்ப்பு டேஸ்ட்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா ஒரு டேஸ்ட்ல ஆரம்பிச்சு இனிப்புல ஃபினிஷ் பண்ற மாதிரி பார்த்துப்போம். ஆனா நம்ம பாரம்பரிய உணவு முறை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்வீட் லட்டு, ஜாங்கிரி இந்த மாதிரி பெரிய ஐட்டம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
சின்னதா ஒரு கடலை மிட்டாய், ஒரு எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள்ல இருந்து கூட நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பருப்பு, சாம்பார், ரசம், மோர் வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபைனலா பாயாசத்துல வந்து முடிச்சுப்போம். ஆனா குழம்பு பிசைஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாயாசம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரசம், மோர் வச்சு சாப்பிடுறது நல்லது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ரசத்துல இல்லாத டேஸ்டே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். காரத்துக்கு காரம் இருக்கும், உவர்ப்புக்கு உப்பு போட்டிருப்போம், துவர்ப்பு டேஸ்ட்டுக்கு மல்லிக்கீரை, கருவேப்பிலை, இந்த மாதிரி எக்கச்சக்கம் அறுசுவை உணவுகள்லேயும் மொத்தமாக அடக்கணும்னா நம்ம ரசத்தை சொல்லலாம். எந்த டேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னா இனிப்பு, அதுக்கப்புறமா புளிப்பு, அப்புறம் உப்பு, காரம், கசப்பு, இறுதியாக துவர்ப்பை சாப்பிட்டு முடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். கூடவே லாஸ்டா தயிரும் உப்பும் கலந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. இந்த மாதிரியான ஆர்டரை ஃபாலோ பண்ணி இனிமே ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் பரிமாற கற்றுக்கோங்க. இப்போ வர ஜென்ரேஷன் கையில் இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறுற வேலைகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். திருமணம் ஏற்பாடு பண்ணுறவங்க இதுக்கான நன்மைகளை வந்து சின்னதாக ஒரு வீடியோ மாதிரியோ இல்லை சின்னதாக ஒரு இது மாதிரியோ ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணால் எல்லாருக்குமே அந்த பாரம்பரியமான உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு அள்ளி ஊட்டும் போதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அள்ளி வாயில் வைக்கும் போதாக இருக்கட்டும், பக்கத்துக்காரங்க எப்படி சாப்பிட்றாங்க, பக்கத்தில் என்ன சாரி கட்டியிருக்காங்க, என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு வாட்ச் பண்ணுறதை விட அந்த அறுசுவை உணவுகளையும் திருப்தியாக ரசித்து ருசித்து நன்மைகளை வந்து சிந்திச்சுட்டே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது இந்த சாப்பாடு இந்த டேஸ்ட்டில் இருக்கும், இந்த டேஸ்ட் வந்து உனக்கு உடம்புக்கு இப்படியெல்லாம் கொடுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்து ஊட்டும் போது சின்ன வயசுலேருந்தே பாரம்பரியமான உணவுகள் மேலே அந்த குழந்தைங்களுக்கு பற்று வரும். சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லைன்னு குறை சொல்கிறத விட்டுட்டு ரசித்து அந்த சாப்பாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் நம்ம இன்டேக் பண்ணி குழந்தைகளுக்கும் சேர்த்து அதை பரிமாறி அவங்களுக்கு ஊட்டுவோம். வேற ஜென்ரேஷனாவது நம்ம பாரம்பரியத்தில் வளரட்டும். கூடவே ஒரு பாரம்பரிய உணவு லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. நம்மளோட பாரம்பரிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா இட்லி, சாம்பார், தோசை, ஊத்தாப்பம், வாழைப்பழ போண்டா, ரசம், பாயாசம், செட்டிநாடு சிக்கன், இறால் மீன் குழம்பு. இந்த ரெசிபிஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் உங்கள் பிளேட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படின்னு ரெக்கார்டிங்கே உங்கள் மண்டைக்குள்ள ஓடும். அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ நாம் அடிமை ஆகிட்டு இருக்கிற பன்னீர் பட்டர் மசாலா, நான், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ஒரு சேர சமைச்சா கூட மொத்தமாக வாசனை வராது. ஆனால் சிங்கிளாக ஒரு மீன் குழம்பு வச்சு பாருங்க, தெரு முனை வரைக்கும் வாசனை அடிச்சு தூக்கும். இதுதான் நம்ம பாரம்பரியமான உணவோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அறுசுவையான உணவுகளை சாப்பிடும்போது நம் ஐம்புலன்களுக்கும் தீனி போட்டது மாதிரி இருக்கும். கண்ணால பார்த்து நம்ம சாப்பிட்றத காதால கேட்டு நாவோட இதமாக ருசிச்சு நாசி கொண்டு அந்த வாசனையை சுவாசிச்சு ஆஹா சூப்பராக இருக்கும். இனிமே சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இங்கே சாப்பிடும்போது தயவு செய்து ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடாதீங்க. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றி சாப்பிடுங்க, இல்லைனா ஃபோன் பாருங்கள். ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது உடம்புலையுமே ஒட்டாது. அதே மாதிரி எப்போவுமே நின்றுட்டு சாப்பிடாதீங்க. அது நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கமும் கிடையாது. இப்போல்லாம் பஃபே சிஸ்டம் அப்படின்ட்டு நிறைய நவநாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இழந்துட்டு வரோம். தயவு செய்து நின்றுட்டு சாப்பிடாதீங்க. நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ஏற்பாடு பண்ணாதீங்க. நம்ம நிற்கிற நிலையில் எப்படி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி நிற்கிற நிலையிலே சாப்பிடவும் கூடாது. தயவுசெய்து இந்த பழக்கத்தை கைவிட்டுருங்க. நம்ம அறுசுவை உணவுகளை உட்கொள்ளும் போது நாவில் இருக்கிற சுவை மட்டுக்குள்ளும் மலர்ந்து இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறது மாதிரி எனக்கு டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு சொல்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஓடியே போயிடும். இந்த அறுசுவை உணவுகளை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் நாவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கடைசி வரைக்கும் டேஸ்ட் உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த அறுசுவை உணவுகள் கேரண்டி. குழந்தைங்க எப்போவுமே பேக்டைஸ் பண்ண உணவை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கு 2 காரணம், ஒன்று மார்க்கெட்டிங், இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட். அந்த பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அந்த மார்க்கெட்டிங்கும் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஃபுட்டு மேலே ஒரு கிரேஸ் வந்துடுது. நம்ம பாரம்பரிய உணவுகளை மார்க்கெட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறதுனால நீங்கள் தான் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு மனசில் ஆழ பதிந்து பாரம்பரியமான உணவு மேலே ஒரு நாட்டமும் வரும். ஆரோக்கியமாக வாழலாம். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். உணவே மருந்துன்ற காலம் மாறி மருந்தை உணவுன்ற காலம் திரும்ப ரிவர்ஸில் போய் உணவே மருந்து அப்படின்ற காலத்துக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாரம்பரிய உணவை மீட்டெடுக்கிறது மூலமாகவும் அந்த விஷயங்கள் மாறலாம்.
மாற்றங்கள் நமது உள்ளத்திலிருந்தும் நமது இல்லத்திலிருந்தும் துவங்கட்டும். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, நம்ம பாரம்பரிய உணவு நிறைய பேருக்கு தெரியட்டும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான டாபிக் உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டாபிக்கை பத்தியும் இப்பதான்ப்பா நான் ஃபர்ஸ்ட் அரசுவைகளே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செக்மெண்ட் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா நீட்டா ஃபன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்கள் எல்லாம் நான் ரொம்ப வரவேற்கிறேன். உலகில் ஒவ்வொன்றும் ஒரு விதம், அதில் சுவாரஸ்யங்கள் பலவிதம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நியூஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அஞ்சல் திஸ் இஸ் அபி சைனிங் ஆஃப். இது ரொம்ப ருசியான சுவாரஸ்யம் மச்சி. பாய்.